ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா காஸ்மிக் பிசிக்கல் பிளேன் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து லோகோயிக் பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து 7 லேயர்ஸ் இருக்கு. அதாவது 7 தளங்கள் இருக்கு. ஓகேவா? அடுத்தது வந்து மொனாடிக் பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலயும் 7 இருக்கு. அடுத்தது ஆத்மிக் பிளேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுலயும் 7 இருக்கு. புத்திக் பிளேன், புத்திக்னா புத்தாவோட புத்திக் பிளேன். புத்தானா நாட் புத்தா, புத்தா பர்சன் சொல்றது இல்ல, புத்தா ஹுட், அந்த ரியலைசேஷன் சொல்றாங்க. ஓகேவா? அது அடுத்தது ஃபிஃப்த் பாத்தீங்க அப்படின்னா மென்டல் மானசிக் பிளேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதுலயும் 7 லேயர்ஸ், எல்லாமே 7 லேயர்ஸ் இருக்கும் நமக்கு. அடுத்தது ஆஸ்ட்ரல், அடுத்தது வந்து பிசிக்கல் பிளேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, இது பாத்துட்டீங்க தானே? எனக்கு வந்து யாராவது ஒருத்தர் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுல என்ன உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு எனக்கு சொல்லுங்க. யாராவது எனக்கு சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஏதாவது பேசுங்க, சும்மா இல்ல. ஓ இல்ல ஜாலியா அது மேம் வந்து நான் கொஞ்சம் சொல்லலாம் மேம். மேம் இந்த பிக்சர்ல சமதா என்ன சொல்லுங்க. அப்படின்னா, ஆ நம்ம ஒவ்வொரு நிலையிலையும் நம்மளோட எமோஷன்ஸ், நம்மளோட தாட்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி போட்டிருக்காங்க. நம்ம ம். எந்த நிலையை அடையணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு நிலையிலையும் அது எந்த மாதிரி நம்ம எமோஷன்ஸ் தாட்ஸ் இருக்கும் அப்படிங்கறதுலயும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத போட்டிருக்காங்க மேம். பிசிக்கல் பிளேன்லனா நம்மளோட தாட்ஸ் எமோஷன்ஸ் எப்படி இருக்கும், மென்டல் பிளேன்ல எப்படி இருக்கும், ஆஸ்ட்ரல் பிளேன்ல எப்படி இருக்கும், மொனாடிக் பிளேன் போகும்போது கம்ப்ளீட் கான்சியஸ்குள்ள போயிருவோம். அந்தந்த நிலையில நம்மளோட மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க. அடுத்தடுத்து நம்ம எந்தெந்த மாற்றத்துக்கு போகணும், அடுத்த எவல்யூஷனுக்கு நம்ம எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கறத போட்டிருக்காங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் மேம். ஓகே. ஓகே, வெரி குட் வெரி குட். அருள் செல்வி மேம் பாரு, நான் இன்னும் கமெண்ட்டும் கிடையாது, நான் ஜஸ்ட் ஆஸ்கிங். ஓகே, அருள் செல்வி மேம் ப்ளீஸ் நீங்க சொல்லுங்க. மேம் ஆக்சுவலி எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நம்மளோட இது வந்து பை ஸ்டார்ட்ல இருந்து இப்போ இந்த பிசிக்கல் வேர்ல்டுக்கு வர்ற வரைக்குமே 7 ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த 7 ஸ்டேஜஸ்ல 7 லேயர்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு. இப்போ பிசிக்கல்ல அதுக்குன்னு சில குணங்கள் இருக்க மாதிரி ஒவ்வொரு லேயர்ஸ் நாம இவ்வளவு நாள் வந்து அந்த நிர்வாணிக் புத்தா ஸ்டேட்டுக்கு அடுத்தது நம்ம வந்து அதுதான் ஹையர் ஸ்டேட்னு நல்லா நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கும் தாண்டி இன்னும் 2 நிலைகள் இருக்கு அப்படிங்கறத இத பார்க்கும்போது எனக்கு புரிஞ்சுது மேம். அதுதான் மேம் என்னோட புரிதல். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ அருள் செல்வி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஃப்ரெண்ட்ஸ், வேற யாராவது பேசுறீங்களா? ப்ளீஸ் பேசுங்க. மத்தவங்க எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டீங்களா எடுக்கலையா? உண்மை சொல்லுங்க. எடுத்துட்டேன்னா எனக்கு தம்ஸ் அப் கொடுங்க. 2 பேர், 3 பேர், 4 பேர், 5. இவ்ளோ சீரியஸா சொல்லியிருக்கோம், அப்போ 5 6 பேர் தான் பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கீங்க. வெரி பேட் ஃப்ரெண்ட்ஸ். அட்லீஸ்ட் கோ த்ரூவாவது பண்ணி பாத்தீங்களா அந்த பிக்சர்ஸ? தாரணி அத வந்து நமக்கு அனுப்பியிருக்காங்க. சரி என்னதான் போட்டிருக்காங்களேன்னு கோ த்ரூவாவது பண்ணி பாத்தீங்களா? ஓகே, அட்லீஸ்ட் தட். ஐ ஷேர் ஐ ஷேர் இட் அகெயின் ஷர்மிளா மேம். அது வந்து ஏற்கனவே குரூப்ல எல்லாம் போட்டுதான் இருக்கு. நீங்க எல்லாரும் எவ்வளவு தூரம் குரூப்ல ஆக்டிவா இருக்கீங்கிறதும் இதுல இருந்து தெரியுது. ஒன்னும் சரியில்லை, நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. பி ஆக்டிவ் இன் த குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இஃப் யூ ரியலி வாண்டட் டு லேர்ன். நீங்க வந்து என்னன்னா எல்லாத்தையும் கத்துக்கணும்னு நீங்க வந்து யோசிக்காதீங்க. யூ பி அன் அப்சர்வர். இப்ப ரீடிங் சேலஞ்ச் ஒன்று போடுறாங்கன்னா நீங்க ரீடிங் சேலஞ்ச அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா இப்ப பார்வதி மேம் வந்து ஒன்னு ஷேர் பண்ணிருக்காங்க. நவ் அண்ட் தென் சதீஷ் வந்து ஷேர் பண்றாங்க. சம்டைம்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து ஷேர் பண்றாங்க. அந்த சம்டைம்ஸ்ங்கிறத ஆல் டைமா மாத்துங்கன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு வாய் திறந்து பேசுறீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களோட நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ அதனால ப்ளீஸ் பி அன் அப்சர்வர். அதே மாதிரி குளோபல் புத்தாஸ்ல எந்த குரூப்ல இருக்கீங்களோ அந்த குரூப்ல என்னென்ன ஆடியோஸ் போடுறாங்க, வீடியோஸ் போடுறாங்க, அதையும் சும்மா பார்த்து வைங்க. நீங்க என்னன்னு புரிஞ்சு அது உடனே மாறணும் அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? அட்லீஸ்ட் பி அன் ஆக்டிவ் அப்சர்வர் இன் த குரூப் அட்லீஸ்ட். ஏன்னா நீங்க தான் அந்த சாய்ஸ் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அந்த சாய்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்படிங்கிறப்போ யூ பி சின்சியர். ஏன்னா அதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்ப லலிதா மேம் பேசும்போது சொன்னாங்க, அவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் விஆர்எஸ் வாங்கிட்டு நான் வந்து இந்த சர்வீஸ்ல ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாய்ஸ் எடுத்தேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்க என்ன நினைச்சீங்களோ அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏன்னா ஷீஸ் சின்சியர் மெடிடேட்டர், அந்த காஸ்மிக் எனர்ஜி இருக்கு. அது இமீடியட் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணாம அவங்க வேற ரூட் எடுத்ததுனால அது மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான
தானே கிரியேட் ஆகி வந்துருச்சு. ஓகேவா? சோ நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒருவேளை நான் மெதுவா கத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க வந்து நோ ப்ராப்ளம், பார்த்தா கூட ஓகே தான். நீங்க வந்து கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து எடுத்திருக்கீங்க, ஆனா அதுக்கு நீங்க சின்சியரா இல்லை அப்படின்னா உங்களோட லேர்னிங் வந்து டிலே ஆயிட்டே போகும். அவ்வளவுதான். ஸோ நீங்க எந்த அளவுக்கு சின்சியாரிட்டி ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வேகமா உங்களுக்குள்ள அந்த கற்றல், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய புரிதல், இது எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ அதனால கோ த்ரூ பண்ணி பாருங்க. டெஃபினெட்லி இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் சார்ட். நான் அது இப்போ ஷேர் பண்றேன் உங்களுக்கு, நான் சொல்றேன் என்னன்ட்டு. அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகேவா? ஸோ இதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இதை வந்து லோகோயிக் பிளேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்கல்ல, அதை வந்து சுப்ரா காசல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து காசல். இது இந்த ஆத்மிக் பிளேன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு வந்து கீழே இருந்து வரேன் அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் 7th வந்து என்ன அப்படின்னா பிசிக்கல் பாடி. இது வந்து நான் என்னோட பிசிக்கல் பாடி. ஓகேவா? அடுத்தது வந்து ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கறத வந்து இமோஷனல், உணர்வுகள் ரீதியா இருக்கிறது. 3வது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிவர்ஸ்ல போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து 3வதுங்கிறது 5th இருக்கு. அது வந்து என்ன அப்படின்னா என்னுடைய புத்தி. ஓகேவா? இமோஷனலோட பிசிக்கல் பாடி விட பெருசு உணர்வுகள், உணர்வுகளை விட பெருசு புத்தி. ஓகேவா? புத்தியை விட பெருசு என்ன அப்படின்னா புத்திக் பிளேன், அதாவது உங்களோட உள்ளுணர்வு. ஓகேவா? உங்களுடைய உள்ளுணர்வு. உள்ளுணர்வையும் தாண்டி அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ்குள்ள போறதுதான் ஆத்மிக் பிளேன். ஓகேவா? கம்பல்சரி ஒரு சோல் வந்து எப்போ இந்த ஆத்மிக் பிளேனுக்குள்ள வராங்களோ அது வரைக்கும், ஓகேவா, அவங்க பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிற அந்த சைக்கிள்குள்ள இருப்பாங்க. எப்போ அந்த செகண்ட் மொனாடிக் பிளேனுக்குள்ள போறாங்களோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சோலுக்கு வந்து பர்த் அண்ட் டெத் சைக்கிள், அதாவது அவங்க கீழே இருக்கிற மீதி இருக்கிற 5 பாடிஸையும் அவங்க பேலன்ஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த பர்டிகுலர் சோலுக்கு வந்து பர்த் அண்ட் டெத் அப்படிங்கிறது வந்து இல்லை அப்படிங்கிற சாய்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிற ஒரு ப்ரமோஷன் அவங்க பாஸ் பண்ணி போறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அந்த மொனாடிக் பிளேன்குள்ள நம்ம என்டர் ஆகிற வரைக்கும் நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இன்னொன்னு என்னன்னா, இப்ப பிசிக்கல் பாடி எடுக்கும்போது நான் பிசிக்கல் பாடியோட வரேன்னா, பிசிக்கல் பாடியில இருந்து அடுத்தது செகண்ட் வேர்ல்டு ஆஸ்ட்ரல் பிளேனுக்குள்ள போவேன். ஸ்டார்டிங்ல வந்து சம்டைம்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஆஸ்ட்ரல் வேர்ல்டு, அதாவது இமோஷனல் வேர்ல்டுக்குள்ள போவேன். இப்ப பிசிக்கல் பாடி வந்து துறந்துட்டு இமோஷனல் பாடிக்குள்ள நான் போறேன். இமோஷனல் பாடியில இருந்து அடுத்தது புத்திக் பிளேனுக்குள்ள, ஐ மீன் மென்டல் பாடி, அதாவது புத்திங்கிற அறிவு புத்தி அதெல்லாம் சொல்றோம்ல, அந்த பிளேனுக்குள்ள நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, என்னோட பிசிக்கல் பாடியை துறந்துட்டு ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்குள்ள போவேன். ஆஸ்ட்ரல் வேர்ல்டுக்குள்ள என்னோட ஆஸ்ட்ரல் பாடியை துறந்துட்டு அடுத்தது, அதாவது இமோஷனல் பாடியை துறந்துட்டு அடுத்தது அறிவுங்கிறதுக்குள்ள நான் என்டர் ஆகுறேன். அறிவுங்கிற இதுக்குள்ள போய் அதையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்ததுதான் வந்து இதுக்குள்ள போறேன். எங்க போறேன்? இந்த புத்திக் பிளேனுக்குள்ள போறேன். சோ அதையும் நான் முடிச்சுட்டு அடுத்ததுக்குள்ள போகணும். அதாவது ஒவ்வொரு லேயர் நான் கிராஸ் பண்ணும் போதும் ஒவ்வொரு லேயருக்கும் எனக்கு ஒரு பாடி இருக்கும். அந்த ஒவ்வொரு பாடியா நான் கழிச்சிட்டு நான் போகணும். ஓகேவா? சரி, இதுக்கெல்லாம் எவ்வளவு ஜென்மங்கள் ஆகும் அப்படின்னா மினிமம் 3000 4000 ஜென்மங்கள் நம்ம எடுப்போம். ஓகேவா? இட் டிபெண்ட்ஸ். இதுவும் வந்து அப்ராக்சிமேட் நம்பர் தான் நான் சொல்றேனே தவிர நான் வந்து எக்ஸாக்ட் நம்பர் சொல்ல முடியாது. இப்ப நான் ஒரு 300 ஜென்மம் தான் நான் எடுத்திருக்கேன். ஆனா என்னால பிசிக்கல் பிளேன்ல இருந்து இமோஷனல் பாடியை நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன், மென்டல் பாடியும் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா 301 ஜென்மத்திலேயே நான் வந்து 4th பிளேனுக்குள்ள நான் போயிருவேன். ஓகேவா? அப்படி சப்போஸ் நான் வந்து அதை டிலே பண்றேன், என்னோட ப்ராசஸை நான் டிலே பண்றேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ குத்தி காட்டுறேன்லாம் நினைக்காதீங்க, அதுக்காக சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இப்போ ரீடிங் சேலஞ்ச் குரூப்ல நான் வந்து அவங்கள மாதிரியே பேசி பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ரீடிங் சேலஞ்ச்ல நான் ஜாயின் பண்றேன். ஆனா சரி பேசலாம், சரி மெதுவா பேசலாம், நான் மெதுவா பேசலாம் அப்படின்னு என்னோட ரீடிங்கை என்னோட லேர்னிங்கை நான் என்ன பண்றேன், தள்ளி போடுறேன். அப்ப தள்ளி போடும்போது நான் என்ன பண்றேன், என்னோட பிசிக்கல் பாடியிலிருந்து இமோஷனல் வேர்ல்டுக்கு நான் போறதுக்கான டைமை நான் இன்னும் போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ இதே தான் என்னோட பேரண்ட்ஸை நான் நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ரூல் இருக்கு. எங்க பூமியில வாழும்போது நமக்கு ரூல் இருக்கு. பேரண்ட்ஸை நல்லா பாத்துக்கணுங்கிறது ரூலா, இல்ல பேரண்ட்ஸை நல்லா பாத்துக்கிறதுனால என்னோட பொறுப்புணர்வு அதிகமாகுதுங்கிறது ரூலா? ஆக்சுவலி ரூல் என்ன அப்படின்னா, என்னோட பொறுப்புணர்வை அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்மாக்கு
பொறுப்புணர்வுனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இது மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா நாம எங்க ஸ்ட்ரக் ஆகி நின்னுக்கிறோம்? இன்னைக்கு பர்சனல் கர்மால வந்து சஹானா அழகா சொன்னாங்க, வேலை 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 வேலைன்னு செஞ்சுட்டே இருப்பாங்க, மோனோட்டோனஸா செய்வாங்க. அவங்களோட அந்த ஒரு யதார்த்தத்தை வந்து நான் ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேலை வேலை வேலை. அது என்னன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு குருட்டுத்தனமான ஒரு வேலைக்குள்ள நம்மளே ஈடுபடுத்திட்டு இருக்கோம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா நம்ம தேங்கி நிக்கிறோம்னு அர்த்தம். ஓகேவா? அந்த வேலை நான் செய்யறதுலயும் எதுக்காக அந்த வேலை நான் செய்யறேன், அதனால எனக்கு என்ன பலன், எனக்கு என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு நான் யோசிக்கணும். என்னோட அப்பா அம்மாவை பாத்துக்க வேண்டியது என்னுடைய கடமை தான். அதுக்காக எங்க அப்பா அம்மா என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்டுட்டு இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் முட்டாள்தான். சரியா? நீங்க வந்து இது படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்னது 1000 Seeds of Joy நீங்க படிக்கும் போது எப்படி வந்து ராமர் வந்து அப்பா சொன்னா சரி அப்படின்னு சொல்றத வந்து சீத்தை ஒரு இடத்துல கோவமா எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அப்பா சொன்னா சரிதான், ஆனா எதுக்கு சொல்றாங்க அப்படிங்கறத யோசிக்கிறதுக்கான அறிவு நமக்கு வேலை செய்யணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? சோ அந்த மாதிரி நமக்கு பொறுப்புணர்வுங்கிறத வளர்றதுக்கு தான் அப்பா அம்மாவை பாத்துக்கணும்னு சொன்னாங்க. ஆனா பொறுப்புணர்வை வளர்த்துக்காம அப்பா அம்மா பாத்துக்கணுங்கிறதுல ஒரு கண்ணோட்டத்துல நான் தேங்கி நிக்கிறேன். அப்ப என்னோட கண்ணோட்டம் எங்க இருந்து நான் மாத்தணும், இந்த இடத்துல இருந்து இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணணும். அப்படி நான் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஒரு செகண்ட், என்னுடைய அந்த கண்ணோட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த கண்ணோட்டம் மாறுறதுக்கே எனக்கு வந்து எவ்வளவு ஜென்மங்கள் எடுத்துக்குங்கிறது என்னுடைய லேர்னிங் ஸ்பீடு. அன்னைக்கு நான் ஏன் அந்த லேர்னிங் ஸ்கில்ஸ் வந்து போடணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, இந்த இடத்துலதான் லேர்னிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணும். என்னுடைய லேர்னிங்கை நான் துரிதப்படுத்திக்கலன்னா, என்னுடைய கற்றலை நான் துரிதப்படுத்திக்கலைன்னா, வேகப்படுத்திக்கல அப்படின்னா நான் என்ன பண்றேன்னா அந்த தேக்க நிலையில நான் இருக்கேன்னு அர்த்தம். அப்போ நான் வந்து ஒரு 600-700 ஜென்மத்திலேயே முடிக்க வேண்டியதை நான் 2000 ஜென்மத்துக்கு வரைக்கும் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். இப்ப இதுல வந்து அந்த மாதிரி தேங்கி இருக்கிறதுனால என்ன நடக்குது, என்னுடைய டைம் எவ்வளவு தூரம் நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? சோ அதுதான் அந்த மாதிரி அதை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். இது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? இந்த இடத்துல இதுல ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, நிறுத்தி அதுக்கப்புறம் சொல்றேன். ஓகே, சோ அடுத்தது வந்து தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏன்னா எனக்கு தெரிஞ்சுட்டா அடுத்து நான் ப்ரொசீட் பண்ற ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி நான் ஒரு இதுவா நான் கிராஸ் பண்ணி நான் போகணும். ஸோ இதுல என்ன பியூட்டினா, ஒரு சோல் வந்து பிறப்பெடுக்கும் போது என்ன அப்படி எடுப்பாங்க அப்படின்னா, அவங்க ஃபர்ஸ்ட் எங்க இருப்பாங்கன்னா இந்த லோகோயிக் பிளேனுக்கும் மேல இருப்பாங்க. ஓகேவா? எப்படின்னா நீங்க அந்த சோல் எப்படி பிறப்பெடுக்குதுன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு செல், ஒரு அமீபாவா பிறப்பெடுக்கிறாங்க. அப்போ ஒரு 100 அமீபாவா ஒண்ணு சேர்ந்து அடுத்த ஒரு ஆர்கானிசமா அவங்க சாரி மினரல் கிங்டமா தான் அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. அதாவது எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாம வருவாங்க. மினரல் கிங்டம்ல இருந்து அவங்க எங்க போறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி பிளான்ட் கிங்டம்குள்ள போவாங்க. மினரல் கிங்டமா இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 மலர் ஒண்ணு சேர்ந்து ஒரு பிளான்ட் கிங்டமா மாறும். குரூப் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஆன்மாவா, ஒரு மனித ஆன்மாவா பிறப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராசஸ் அது அண்டர்கோ பண்ணுதுன்னு பாருங்க. அப்போ நான் ஒரு ஆன்மாவா இருக்கேன். எனக்கு வந்து நான் ஆன்மாவா பிறப்பெடுத்த உடனேயே டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ், நீங்க அந்த புக்கை படிச்சீங்கன்னா அதுல சொல்லுவாங்க, அந்த புதுசா பிறந்திருக்கிற ஒரு ஆன்மாக்கு பாடங்கள் கற்றுக் கொடுப்பாங்க. என்ன பாடங்கள் தெரியுமா? நீங்க என்ன பண்றீங்க, உங்க குழந்தைங்களை ஸ்கூல்ல சேர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பேச ஆரம்பிச்சுன்னா அம்மா சொல்லு, அப்பா சொல்லு அப்படின்னு சொல்றோம்ல. அப்புறம் சாப்பாடு கொடுத்து பழகு, சிரிக்கிறத பார்க்கல. அது மாதிரி புதுசா பிறந்திருக்கிற ஆன்மாக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மணல் எப்படி தயார் பண்றது, ஒரு கல் எப்படி தயார் பண்றது, அதாவது தயார் பண்ற நாட் இஸ் தட் ப்ரொடக்ஷன், எப்படி கிரியேட் பண்றது, உருவாக்குறது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. சோ அந்த லெவல்ல வந்து டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஓகேவா? சோ அப்படி வந்து அந்த டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மணல் இருக்கு இல்லையா, அது ஒன்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிரியேஷன் வந்து எங்கேயுமே வேஸ்டா போகாது. அது ஏதோ ஒரு இடத்துல அது மேனிஃபெஸ்ட் ஆகும், அது ஏதோ ஒரு இடத்துல அது இன்னொருத்தருக்கு பயன்படும். அந்த மொத்த கிரியேஷனுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்த கிரியேஷனுடைய ஒரு இது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஒரு சமநிலை இருக்கும். நத்திங் வில் கோ வேஸ்ட். நல்ல விஷயம் புரிஞ்சுக்கோங்க.
நீங்க எதெல்லாம் நான் இந்த வேலை செஞ்சது அத்தனையும் இன்னைக்கு வேஸ்ட் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சத்தியமா அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. இனிமே நத்திங் வில் கோ வேஸ்ட். ஏதாவது ஒரு இடத்துல நீங்க செஞ்ச வேலைக்கான பலன் கண்டிப்பா இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல வந்து ரினன்சியேஷன் அப்படிங்கிறது, அதாவது துறந்து அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், எனக்கு எதுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுத்துச்சுன்னு எனக்கு தெரியாது, பட் நான் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்க வந்துக்கோங்க. ஓகேவா? எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அதே மாதிரி கிரியேஷனோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சமநிலை. எந்த ஒரு இடத்துலயும் இங்க டார்க்னஸ் இருக்குன்னு ஒரு தராசுல நீங்க வைக்கிறீங்கன்னா இன்னொரு தராசுல வந்து லைட் இருக்கும். ரெண்டுமே சமமா தான் இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல அது கம்பல்சரி பேலன்ஸ் ஆகிடும். ஓகேவா? அது பேலன்சிங் வந்து ஆகாம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க இம்பேலன்ஸ், இப்ப வந்து ஈரான்ல வார் நடக்குது, அமெரிக்கா அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ஏதாவது காரணம் இருக்கும். அதே மாதிரி அது ஏதோ ஒரு இடத்துல இன்னொரு விஷயத்த வந்து அது பேலன்ஸ் பண்ணும். ஓகேவா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அப்போ வந்து ரெண்டு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நத்திங் வில் கோ வேஸ்ட், அது ஒண்ணு. செகண்ட் திங் வந்து சமநிலை. அது நீங்க வந்து நான் தனியா இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த தனிமைக்கு ஒரு ரீசன் இருக்கும். தனிமை வந்து ஏதோ ஒரு விஷயத்துல எங்கேயோ ஒரு இம்பேலன்ஸ் இருந்திருக்கும். அது பேலன்ஸ் பண்றதுக்கு அந்த தனிமை தேவைப்படும். நீங்க நிறைய கூட்டத்தோட இருந்துட்டீங்கன்னா ஒரு பக்கம் அந்த தனிமையை ஃபுல்லா உணருன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. இப்ப நீங்க சுந்தரியம்மா சொன்ன எக்ஸாம்பிளுக்கும் நான் அதுதான் நான் சொல்றேன். அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அது வேற விஷயம். அது ஏன் அந்த அக்செப்டன்ஸ் வருதுன்னா அவங்க சோல் வந்து இஸ் டிரைவிங் ஹர் சோல். அவங்கள வந்து என்ன பண்ண வைக்குதுன்னா சமநிலை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கொண்டு வருது. இது சொசைட்டில இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் அது புரியாது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அவங்க வந்து அது சம்ஹவ் இது பண்ணணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அது அவங்களுக்கு புரியாததுனால ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் கொடுப்பாங்க. பட் அதை பேலன்ஸ் பண்ண நமக்கு தெரியும். எகெயின் அந்த இடத்துல வந்து சுந்தரியம்மா வந்து ஷி இஸ் வெரி கிரேட் மாஸ்டர். அதனால அவங்க பேலன்ஸ் பண்றாங்க. ஐ எம் நாட் அலோன், ஐ டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம், நான் ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேலன்ஸ் பண்றாங்க அதைய. ஓகேவா? அந்த பேலன்சிங் வந்து அந்த சமநிலைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க. சமநிலை. எதுவுமே காரணம் இல்லாம நடக்காது. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே? சோ இதெல்லாமே வந்து என்ன அப்படின்னா இந்த நாலேஜ். ஓகேவா? இப்ப வந்து ஒரு சோல் வந்து என்ன பண்ணுது, மினரல் கிங்டமா இருக்குது. மினரல் கிங்டம்ல இருந்து அதாவது தாது பொருட்களா பிறப்பெடுக்குது. அந்த தாது பொருட்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு குரூப் கான்சியஸ்னஸா ஒரு நிறைய தாது பொருட்கள் ஒண்ணு செஞ்சு ஒரு பிளான்ட் கிங்டமா வரும். ஒரே ஒரு பிளான்டா, ஒரு ரோஸ் பிளான்டா வரும். இல்ல ஒரு வேப்ப மரங்களா வரும். அந்த மாதிரி. சோ நிறைய வேப்ப மரங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த பிளான்ட் கான்சியஸ்னஸ், அது வந்து நம்ம சொல்ல முடியாது. வேப்ப மரங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு அனிமலா வரும் அப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஒரே ஒரு கான்சியஸ்னஸ் வந்து என்ன பண்ணுன்னா நிறைய பக்கம் ஸ்கேட்டர் ஆயிருக்கும். நிறைய ஸ்கேட்டர் ஆனது அந்த உணர்வு நிலை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல உணர்வு நிலைன்னு ஒண்ணு சொல்லிடுறேன். இப்ப நீங்க வந்து உணர்வு நிலை அப்படின்னா என்ன, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது. இப்ப காடுக்குள்ள என்ன கான்சியஸ்னஸ் இருக்கோ அந்த கான்சியஸ்னஸ் வந்து இந்த ஒரு பெண்ணா ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு பெண், இது ஒரு பால் பாயிண்ட் பென். இது இந்த பால் பாயிண்ட் பெண்ணுக்குள்ளயும் இருக்கும், என் முன்னாடி இருக்கிற இந்த போனுக்குள்ள இருக்கும், எல்லாத்துக்குள்ளயும் இருக்கும். ஆனா அந்த ஒரே கான்சியஸ்னஸ் என்ன அப்படின்னா இப்ப ஒரு லட்டு எடுத்துக்கோங்க. அது யாரும் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, எனக்கு இப்ப அது ஞாபகம் வருது. அது என்னன்னா நிறைய பூந்தி ஒண்ணு சேர்ந்து ஒரு லட்டு ஆக்குறோம்ல, அதே மாதிரி. ஆனா நீங்க பூந்தின்னு தானே நீங்க சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட், அதை வந்து அதுக்கப்புறம் தானே லட்டுன்னு சொல்றீங்க. சோ அந்த மாதிரி ஒரே கான்சியஸ்னஸ் வந்து பல இடத்துல ஸ்கேட்டர் ஆயிருக்கும். அந்த பல இடத்துல ஸ்கேட்டர் ஆன ஒரு விஷயம் தாது பொருட்களா இருக்கிறது ஒண்ணு சேர்ந்து ஒரு பிளான்ட் கிங்டமா வரும். பிளான்ட் கிங்டம் வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு லட்டு ஸ்கேட்டர் ஆயிருக்கு. திருப்பி அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து ஒரு 100 லட்டு ஒண்ணு சேர்த்து ஒரு அனிமல் கிங்டமா வரும். ஒரு 1000 லட்டு, 1,00,000 லட்டு ஒண்ணு சேர்ந்து என்ன ஆகுது, ஹியூமன் கிங்டமா வருது. ஓகேவா? சோ ஒரு பூந்தி அப்படிங்கிறது வந்து தாது பொருட்கள், கொஞ்சம் பூந்தி ஒண்ணு சேர்த்து ஒரு லட்டு ஆக்குறது பிளான்ட் கிங்டம். அந்த ஒரு 100ன்னு வச்சுக்கோங்க. 100ல இருந்து 1000 வந்து அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம்ல இருந்து வர்றதுக்கு வந்து அது ஹியூஜ் கான்சியஸ்னஸ். ஏன்னா அது வந்து ஒரு 1 லேக் லட்டுவே வச்சுக்கோங்க, மிகப்பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லட்டுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்படித்தான் ஹியூமன் கான்சியஸ்னஸ் வருது. இது புரிஞ்சுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு? இந்த இது புரிஞ்சுதான்னு சொல்லுங்க.
இது புரிஞ்சிருச்சா? ஓகே ஓகே. சோ அப்போ இதுல வந்து என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப வந்து அந்த ஒரு கான்சியஸ்னஸா அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க இல்லையா? இவங்கள வந்து சும்மா யாரையும் வந்து தானா போய்க்கோ அப்படின்லாம் யாரையும் விட மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு தாது பொருட்களா அவங்க பிறந்திருக்காங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு நிர்வகிக்கிற ஒரு குழு இருப்பாங்க. அந்த தாது பொருட்கள்ல இவால்வ் ஆனவங்க இருப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க வந்து ஒரு கிளாஸுக்கு லீடர்ஸ போடுவீங்க. ஓகேவா? அந்த கிளாஸ்ல யார் லீடரா போடுவீங்க? அந்த கிளாஸ் ரூம்ல வந்து யாரு ஓரளவுக்கு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்கள லீடரா போடுவீங்க. அந்த மாதிரி தாது பொருட்களை நிர்வாகம் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஏஞ்சல்ஸ் அல்லது காட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அப்போ அந்த தாது பொருட்கள்ல இருந்து இவால்வ் ஆன ஒரு காட்ஸ், ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு நிர்வாகி, இவங்கள்ல இருந்து இவால்வ் ஆனவங்க தான் பிளான்ட் கிங்டம்குள்ள வருவாங்க. பிளான்ட் கிங்டம்ல இவால்வ் ஆனவங்கள அவங்கள என்ன பண்றீங்க? பிளான்ட் கிங்டம் நிர்வகிக்கிறதுக்கு நிர்வாகிகளா அவங்கள அலாட் பண்றாங்க. அந்த அலாட் ஆகி அத பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்கள வந்து நீங்க என்ன பண்றீங்க? அனிமல் கிங்டம்க்கு ப்ரொமோட் பண்றீங்க. அனிமல் கிங்டம்ல ப்ரொமோட் ஆகுறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அதுல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தவங்கள நிர்வாகிகள வந்து நீங்க வந்து போடுவீங்க. இந்த நிர்வாகிகள் வந்து அனிமல் கிங்டம்ல இருந்து வருவாங்களா அப்படின்னா சொல்ல முடியாது. அதுக்கு ஹையர் கான்சியஸ்னஸ்ல இருந்தும் வந்து கூட இவங்க எல்லாம் எப்படி வேலை பாக்குறாங்க அப்படின்னு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. நிர்வகிக்கிற வேலையை பார்ப்பாங்க. ஓகேவா? சோ அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருந்து அவங்க இவால்வ் ஆகி அவங்க என்ன பண்றாங்க? ஹியூமன் கிங்டம்குள்ள போறாங்க. ஹியூமன் நிர்வகிக்கிறது தான் நீங்க பாக்குற மாதிரி சோலார் ஏஞ்சல்ஸ், கர்மிக் லார்ட்ஸ், உங்களோட ஓவர் செல்ஃப்ஸ், இவங்க எல்லாருமே. ஓகேவா? சோ அப்ப ஹியூமன் கிங்டமா வந்து அவங்க ஹியூமன் கிங்டம்குள்ள அடி எடுத்து வைக்கும் போது இப்போ ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு, அதுக்கு எதுவுமே தெரியாது, உலகமே தெரியாது இல்லையா? எவ்வளவு ஆனந்தமா அது இருந்துட்டு இருக்கும். அப்புறம் நீங்க எதை கையில கொடுத்தீங்கன்னாலும் அது பாட்டுக்கு விளையாடும், பண்ணும். அது மாதிரி அதே மாதிரிதான் புத்தம் புதுசா பிறப்பெடுத்திருக்கிற ஆன்மா அப்படிங்கிறது வந்து அதுக்கு ஒரு 100 ஜென்மம் 200 ஜென்மம் ஆகும்போதுதான் இந்த பூமியில வந்து என்ன நடக்குது அப்படிங்கறதே அதுக்கு சுதாரிக்க தெரியும். அது வரைக்கும் அவங்க எங்க இருப்பாங்கன்னா, கீழே கொடுத்திருக்கிற இந்த கீழே இருக்கிற 7 லேயர்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த 7 லேயர்ஸ்லயும் 7th லேயர்ல தான் அவங்க இருப்பாங்க. 7, 6 அந்த 5 அதுலதான். அதுதான் அந்த சக்ராஸ். ஓகேவா? சோ அவங்க அந்த லேயர்ஸ்ல தான் அவங்க இருப்பாங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 7th லேயர்ல தான் அவங்க ட்ராப் ஆக்குவாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து பிசிக்கல் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் வேலை செய்யும். எனக்கு பணம் வேணும், நான் நல்லா இருக்கணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சம்பாதிக்கணும், நான் என்ன இப்படி பாத்துக்கணும், எனக்குன்னு ஒரு வீடு இப்படி இருக்கணும், எனக்குன்னு ஒரு இது. அப்ப அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே அவங்களுக்கு பணிவிட செய்யற மாதிரியான சூழ்நிலை தான் அவங்க உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதை பத்தி நீங்க இப்பவே நிறைய படிச்சுட்டு தான் இருக்கீங்க இல்லையா? சோ ஒரு சோல் பிறப்பெடுக்கும் போது என்ன பண்றாங்க? அந்த பிறப்பெடுத்து மேல அந்த 7th லேயர் இருக்கு பாத்தீங்களா? மேல எங்க பாத்தீங்க? எங்க லோகோயிக் பிளேன்ல இருந்து இந்த இடத்துல இன்னொரு கிளாரிட்டி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். லோகோயிக் பிளேன்ல இருந்து அதுக்கு மேல இருந்துதான் அவங்க ஃபர்ஸ்ட் வருவாங்க. அவங்க அது லோகோயிக் பிளேனுக்கும் மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உணர்வு நிலை எவ்வளவு ஹைக்ல இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த புத்தம் புதுசா பிறப்பெடுக்கிற அந்த சோல் வந்து எங்க வருது? பிசிக்கல் பிளேனுக்கு வருது. அப்ப அந்த பிசிக்கல் பிளேனுக்கு வரும்போது அதுகிட்ட எல்லா வகையான ஆற்றலும் அதுகிட்ட இருக்கும். அதுக்கு நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணும். நீங்க நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? அவங்க இவ்வளவு அநியாயம் பண்றாங்க, அவங்களுக்கு புத்தியே வேலை செய்ய மாட்டேங்குது, ஆனா அவங்களுக்கு காசு கொட்டுது, அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்குது அப்படின்னு. அவங்க எல்லாம் இன்ஃபென்ஷன்ஸ், குழந்தை ஆன்மாக்கள். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்ப ஒரு குழந்தை வந்து உங்க வீட்டுல பிறந்திருக்குன்னா அந்த குழந்தைக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி கொடுக்கலாம், நீங்க கொடுப்பீங்கல்ல, அதையே தான் நம்மளோட ஓவர் செல்ஸும் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு குவிக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க வளரணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஓகேவா? சோ அதுதான், அதனாலதான் அந்த மாதிரி இருக்கும். சோ அதனால அவங்க கிட்ட என்ன பண்ணணும்? நம்ம கோச்சுக்கூடாது, சண்டை போடக்கூடாது. அவங்க சண்டை போட்டாலும் நாம அவங்க கிட்ட சண்டை போடக்கூடாது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த இடத்துல உங்களுக்கு புரிஞ்சுதா? எனக்கு அதையும் சொல்லிருங்க. இது நான் ஏன் கேட்கறேன்னா, இது இல்லாம நான் உங்களுக்கு வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்பா, ஓகே, தேங்க்யூ. நிறைய தம்ஸ்அப் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் வருது. ஓகே, 70 பேர் இருக்கீங்க, ஆனா 15, 16 பேர் தான் தம்ஸ்அப்பே கொடுக்குறீங்க. ஓகே, எல்லாரும் கவனிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல, பட் கவனிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சோ இப்ப இந்த இடத்துல வந்து
இப்ப நீங்க சக்ராஸ் பத்தி எல்லாம் நீங்க படிக்கிறப்ப வந்து சக்ராஸோட குவாலிட்டிஸ் நீங்க வந்து குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன்ல வந்து கோமதி பிரபு அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசியிருக்காங்க. அந்த சக்கரனுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு அத வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன புரியும் அப்படின்னா, அந்த 7th சக்கரால நீங்க இருக்கீங்களா, இல்ல 6th இருக்கீங்களா, இல்ல 5th இருக்கீங்களா அப்படிங்கறத அந்த குணங்களை வச்சு உங்களை நீங்க சுய பரிசோதனை பண்ணிக்கலாம். சோ அப்படி நான் கீழ் நிலையில தான் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு பதிலா என்ன நான் எப்படி 6th நான் புஷ் பண்ணிக்கிறது, எப்படி நான் வந்து என்ன 5th புஷ் பண்ணிக்கிறது அப்படின்னு நீங்க புஷ் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருப்பீங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? இது எகெயின் நாம வந்து சுய பரிசோதனை அப்படிங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்ல நினைக்கிறேன். எத்தனை பேர் நேற்று வந்து வேர்ல்டு கப் மேட்ச் பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல. அதுல வந்து ஆஃப்டர் கப் வின் பண்ணிட்டாங்க, இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்கிட்ட வந்து இன்டர்வியூ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன், அதுக்கப்புறம் நான் தூங்கிட்டேன் சாரி. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து யாருன்னா பும்ரா கிட்ட மேன் ஆஃப் த மேட்ச் கொடுத்து அவங்க கிட்ட கேக்குறாங்க, நம்பர் 1 பவுலர் இன் இந்த வேர்ல்டு பும்ரா தான். எப்படி வந்து வாட் டு யூ டூ அப்படின்னா, போன மேட்ச்லயும் போன வேர்ல்டு கப்லயும் ஹி வாஸ் தேர். பட் வந்து அப்போ வந்து இருந்த கிளாரிட்டியை விட இந்த டைம் பும்ரா பார்க்கும்போது இவால்வ் அ லாட். அந்த ஆரா அந்த எனர்ஜி தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தா என்ன பேசுறாங்க அந்த வேர்ட்ஸ், இந்த வாக்ஷேத்திரம் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன அப்படின்னா, ஐ வாஸ் ஒர்க்கிங் வித்இன் மை செல்ஃப் அப்படின்னு சொல்றாங்க. see the spirituality. அவங்க வந்து என்னன்னா, நான் என்ன மிஸ்டேக் பண்றேன், நான் எப்படி அதை சரி பண்றேன், என்னோட இமோஷன்ஸை நான் பாக்குறேன், என்னோட ஆக்ஷன்ஸை பாக்குறேன், அதை எப்படி நான் சரி பண்ணணும். ஐ வாஸ் கீப் லேர்னிங். என்னோட ஓன் ரிஃப்ளெக்ஷன்ஸ்ல ஐ வாஸ் டூயிங் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. சேம் திங் வித் சஞ்சு சாம்சன். மேன் ஆஃப் த சீரீஸை எனக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கரெக்டா சொல்றாங்க. மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்தாங்க சஞ்சு சாம்சன். ஹி ஹஸ் டன் a great job yesterday. நேத்தும் அப்படிதான் ரொம்ப நல்லா பண்ணாங்க. அது அவங்க கிட்ட கேட்கும் போதும் நான் வந்து அது யோசிச்சு சொல்றாரு. ஐ திங்க் ஐ கேன் சே இட் நவ். இப்ப சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு நிதானமா, ஏன்னா யாருடைய கைடன்ஸ் எடுத்தேன் அப்படிங்கிற சொல்றதுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கணும். ஏன்னா செலிபிரிட்டிஸ்க்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா அது பயங்கரமா பேக் ஃபயர் ஆகும். அதனால அவங்க யோசிச்சுதான் அதை பேசியாகும். வாக்ஷேத்திரம்க்கு எப்படி அவங்க ட்ரெயின் ஆகுறாங்கன்னு பாருங்க. அப்ப நான் இதை சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சச்சின் கிட்ட இருந்து நான் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கறத வந்து ஹி வாஸ் டெல்லிங் எஸ்டர்டே. ஸோ அவங்க வாக்ஷேத்திரம் எல்லாமே. ஸோ அப்போ வந்து என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, யாரெல்லாம் க்ரோ ஆகுறாங்களோ தேர் ஆல்ரெடி டூயிங் சோ மச் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது தான். ஸோ நீங்க எந்த அளவுக்கு இந்த இடத்துல இப்ப நீங்க 7th இருந்து, அதாவது பிசிக்கல் பிளேன்ல 7th கீழே நான் கர்சர் வச்சிருக்கேன், நான் ஏரோ மார்க் வச்சிருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பிசிக்கல் பிளேனே கீழே 7th, அதுலயும் கீழே நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சுய பரிசோதனைய நான் எந்த அளவுக்கு செஞ்சு என்ன நான் முன்னேற்றிக்கிறனோ அந்த இடத்துலதான் செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது வேலை பார்க்குது. அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனை நான் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னா தான் நான் இங்க இருந்து பிசிக்கல் பிளேன்ல கீழே இருக்கிற 7வது நிலையில இருந்து என்ன 6வதுக்கு 5வதுக்கு 4வதுக்கு 3வதுக்கு 2வதுக்கு 1வதுக்குன்னு என்ன புஷ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது இந்த இடத்துல நான் வந்து 7வது நிலையில நான் இருக்கேன் அப்படின்னா ஆஸ்ட்ரல் லெவல்ல நான் எங்க இருப்பேன், இமோஷனலா நான் எங்க இருப்பேன் அப்படின்னா அங்கேயும் 7வது நிலையில இருப்பேன். என்னோட ஆஸ்ட்ரல் பாடி அப்பவும் இருக்கும். அடுத்தது மென்டல் பாடி 7th, அப்பவும் மென்டல் பாடி இருக்கும். ஆனால் என்னோட நிலை எங்க இருக்கும், கீழே இருக்கும். அப்போ என்னோட மென்டல் பாடி க்ரோ ஆகணும் அப்படின்னா எங்க இருந்து நான் என்ன புஷ் பண்ணணும், என்னோட பிசிக்கல் பாடியில இருந்து நான் புஷ் பண்ண ஆரம்பிக்கிறேன். பிசிக்கல் அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்குதான் வந்து சஹானா கிளாஸ் எடுக்கும்போது தெளிவா ஒரு வார்த்தை சொன்னாங்க. நமக்கு தேவையான தகவல்களை நம்ம சேகரிக்கிறதுக்கு அறிவு வேலை செய்யணும். என்னுடைய தன்னம்பிக்கையை நான் டெவலப் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். என்னைக்கு இந்த வேலையெல்லாம் நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ நீங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க இமோஷனல் பாடியில முன்னாடி போவீங்க, உங்களோட மென்டல் பாடியில முன்னாடி போக ஆரம்பிப்பீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட த்ரெட் மேல அப்படியே ஒரு படியா மேல ஏத்திக்கிட்டே போவாங்க. அப்படியே புத்தி பிளேன்ஸ் வந்துடுவீங்க, அடுத்ததுக்கு போவீங்க, அப்படியே முடிஞ்சுக்கலாம் நம்மளோட. சோ இப்ப இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அன்னைக்கு சிவபெருமானோட இதுல வந்து அருள்செல்வி மேம் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாங்க, ஞாபகம் இருக்கா? போர்க்கால அடிப்படையில உங்களோட வாழ்க்கைய நீங்க முன்னேற்றிக்கணும்னு நினைச்சீங்கன்னா போர்க்கால அடிப்படையில புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ சோல் சயின்ஸ, ஆன்ம விஞ்ஞானத்தை எந்த அளவுக்கு தகவல்கள் நீங்க சேகரிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சிந்திக்கும் திறன் விரிவாகும்.
அதனால இதை நான் இந்த இடத்துல வந்து குளோபல் புத்தாஸ்ல நமக்கு சரண்யா பேசின அந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கு. தயவு செஞ்சு அந்த வீடியோவை திரும்ப 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 அந்த கான்டென்ட்டை கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா லேர்னிங், கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது அப்ளிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. இந்த ரெண்டையும் நீங்க தொடர்ந்து செஞ்சா மட்டும்தான் உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்க முடியும். ஸோ கீழே நீங்க எங்க அந்த பிசிக்கல் பிளேன்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாய்ப்பை சரியா பயன்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு வேகமா போகலாம். அதுக்காக இப்ப கீழே பிசிக்கல் பிளேன்ல 7th லேயர்ல நான் இருக்கேன். நான் 6th போகணும். அதனால நான் நிறைய சவால்களை சந்திக்கிறேன். ஆமா, சந்திக்கணும், கண்டிப்பா சந்திக்கணும். மனசு வலிக்கும், அடி விழுகும், திட்டு வாங்குவோம், அவமானப்படுவோம், அசிங்கப்படுத்துவாங்க, சொந்த பந்தம் எல்லாம் விட்டு போகும், தனிமையை கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும்? நம்மளோட கிரிட், மன உறுதி அப்படிங்கிறத தளர்ந்து போகாம தொடர்ந்து நான் இதை ஃபேஸ் பண்றேன். ஓகே, நான் தனிமையா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், தனிமையா நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஓகே, பண கஷ்டமா நான் ஏத்துக்கிறேன், என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்களா நான் ஏத்துக்கிறேன், அவமானப்படுத்துறாங்களா நான் ஏத்துக்கிறேன், அசிங்கப்படுத்துறாங்களா நான் ஏத்துக்கிறேன். அவ்வளவுதான். அந்த கிரிட், அந்த மன உறுதிய விடாம நீங்க முயற்சி செய்ய செய்ய யூ வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ். நீங்க இந்த பூமியில பிறப்ப நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை அந்த பாதையில முன்னேற போறது நீங்கள் தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரி, இதெல்லாம் குறைந்த ஜென்மங்கள்லயே நம்மளால செய்ய முடியுமானா செய்ய முடியும். ஓகேவா? அதுக்கு சிறந்த உதாரணமா இருந்தவர் தான் மிலேரப்பா. ஓகேவா? அவருடைய வாழ்க்கை வரலாறு குறைந்த பிறப்புகளை எடுத்து தன்னைத்தானே உணர்ந்து அவர் முன்னேறினாரு அப்படிங்கிறதுக்கான மிகச் சிறந்த உதாரணம் மிலேரப்பா. மிலேரப்பாவோட கதையை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பேஜ் 1ல இருந்து பேஜ் லாஸ்ட் வரைக்கும் கஷ்டத்தை மட்டும்தான் அவர் பட்டிருப்பாரு. அதுக்கு என்ன காரணம்னா அந்த கஷ்டத்தோட ஆன்ம விஞ்ஞானம். இன்னைக்கு வந்து அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா சுஜா மேம் வந்து இன்னைக்கு வந்து அந்த இதை சொன்னாங்க. அதை கோத்ரூ பண்ணி பாருங்க. சஹானாவோட கிளாஸ்ல இன்னைக்கு நடந்தது, இன்னைக்கு நம்ம மாஸ்டர்ஸ் அத்தனை பேரும் ஷேர் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு ஈஸியா நடந்துச்சு அப்படின்னா அப்போ மிலேரப்பாக்கு வந்து அவர் ஒரு குருவை தேடி அந்த குருவை கண்டுபிடிச்சு அந்த குரு கிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அந்த கஷ்டம் எல்லாம் படாம பிஎஸ்எஸ்எம்குள்ள வந்திருக்க முடியாது. அந்த கஷ்டம் எல்லாம் படாம இன்னைக்கு இந்த கிளாஸஸ் நீங்க அட்டன் பண்ண முடியாது, இந்த புத்தகங்களை வாசிக்க முடியாது. சோ நீங்க பட்ட கஷ்டத்தை வீண் பண்ணிடாதீங்க, பயன்படுத்திக்கோங்க. நிறைய புத்தகங்களை வாசிங்க, நிறைய நிறைய அறிவுகளை சேகரிங்க, அது ஞானங்களா கன்வெர்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த பிக்சர் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற மீதி எல்லாத்தையுமே நீங்க படிச்சுக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வேணா ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா இந்த டென்ஸுங்கிற வேர்டு வந்து நான் சொல்லணும். ஏன்னா நீங்க வந்து சப்போஸ் ஏழாவது நிலையில 7வது படியில நீங்க இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 7வது படியில இருந்து 6வது படிக்கு நீங்க போகணும்னா உங்களுடைய எத்ரிக் பாடி அப்படின்னு சொல்றது, அது வந்து திக்னஸ் அதிகமாக இருந்தா இந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணிடுறேன். இப்ப வந்து நம்ம எங்க பார்த்தோம், இதுல இருந்து மேல லோகோயிக் பிளேன்ல இருந்து முன்னாடி இருந்து சொல்றோம். மேல இருந்து லோகோயிக் பிளேன்ல இருந்து உங்களோட ஓவர் செல்ஃப் வந்து லோகோயிக் பிளேன் மூலமா உங்களுக்கு தகவல்களை அனுப்புவாங்க. ஓகேவா? அந்த தகவல்களை அனுப்பும் போது நம்ம என்ன தப்பு பண்ணிடுவோம் அப்படின்னா அது மெதுவா புத்தி வரைக்கும் வந்துடும். ஆனா என்ன பிரச்சனைனா மென்டல் பாடியில நம்ம நிறைய ஃபில்டர்ஸ் வச்சிருப்போம். என்ன ஃபில்டர்ஸ்? நான் லிசன் பண்ண மாட்டேன், அவ என்ன பெரியவளா, அவ சொன்னா நான் கேட்கணுமா, அப்புறம் லஸ்ஃபுல் தாட்ஸ், ஃபிளர்ட் பண்ணுங்கிற தாட்ஸ், எண்ணங்கள் தானே. ஏன்னா இந்த 3வது படிநிலையில தான் நம்மளுக்கு எங்க இருக்கு எல்லா எண்ணங்களும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அறிவு வேலை செய்யற இடமே அதுதான். ஆனா நான் வந்து டெம்டேஷன்ஸ்க்கு இடம் கொடுக்குறேன், மத்தவங்க சொல்றதை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறேன், சுயமா நான் சிந்திக்க மாட்டேங்கிறேன், எனக்கு வேணுங்கிறத நான் முடிவை எடுத்துக்க தெரிய மாட்டேங்கிறேன், தன்னம்பிக்கை இல்லாம இருக்கிறேன், பயந்து இருக்கிறேன், ஈகோயிக் எண்ணங்கள்ல இருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு இருந்துச்சுன்னா அந்த லோகோயிக் பிளேன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஐடியாஸ், அந்த நல்ல எண்ணங்கள் வராது என்கிட்ட. ஏன்னா என்னோட மென்டல் பிளேனுடைய மென்டல் பாடி வந்து சப்போஸ் ரொம்ப திக்கா இருந்துச்சுன்னா அதை ரிசீவ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு நீங்க வந்து லைட் ஆக்குறீங்களோ, லைட் ஆக்குறது என்ன, உங்களோட எண்ணங்கள்ல நீங்க கொண்டு வர மாற்றங்கள், உங்க சொற்கள்ல வர மாற்றங்கள், உணர்வுகள்ல வர மாற்றங்கள், செயல்கள்ல வர மாற்றங்கள், இது எல்லாமே உங்களோட பிசிக்கல் பாடி சுத்தி இருக்கிற ஆராவில
லேஸ் லைட் ஆக்கும். ரொம்ப கனம் இல்லாத ஒண்ணா மாத்த ஆரம்பிக்கும். உங்களோட உணர்வு உடல் கனம் இல்லாததா மாறும். உங்களோட மென்டல் பாடி, அதாவது புத்தி அப்படிங்கிறது வந்து கனம் இல்லாம மாறும். அப்பதான் அதனால ரிசீவ் பண்ண முடியும். நீங்க இங்க சுயநலமான யோசனைகளோட நீங்க இருக்கீங்க, சுயநலத்துக்காக மட்டுமே நீங்க செயல்படுறீங்க, வன்முறையில ஈடுபடுறீங்க, அடுத்தவங்களை ஏமாத்துறீங்க, இல்ல நான் கத்துக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கீங்க, எந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலும் உங்களோட மென்டல் பாடி திக்கா இருக்கு, உங்களோட இமோஷனல் பாடி இமோஷன்ஸை கரெக்டா ஹேண்டில் பண்ணாம சமநிலை பண்றதுக்கு நான் முயற்சி எடுக்காம இருக்கேன் அப்படின்னா முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? முடியாது. அதுக்காக நீங்க திருப்பியும் சமநிலை பண்றதுக்கான அனுபவங்கள் நம்மளுக்கு வரும். ஓகேவா? சோ இது எல்லாம் உங்களோட அந்த மென்டல் பாடி லேஸ் ஆகணும், இமோஷனல் பாடி லேஸ் ஆகணும், உங்களோட பிசிக்கல் பாடி லைட் வெயிட்டா இருக்கு, நான் காத்துல மிதக்கிற மாதிரி இருக்கேன். லலிதா மேம் சொன்னாங்க பாருங்க, சென்னையில இருந்து நான் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நானாவே தெரியுறேன். தட் இஸ் வாட் வி கால் இட் இஸ் ஒன்னஸ். எப்போ உங்களோட அந்த ஒன்னஸ் அந்த 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 லைட் ஆகுதோ, உங்களோட அந்த பிசிக்கல் பாடி, இமோஷனல் பாடி, மென்டல் பாடியோட கணம் வந்து குறைய ஆரம்பிக்குதோ, அப்போ உங்ககிட்ட வந்து நிஜமாலுமே உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருளுமே உங்ககிட்ட பேசுறத உங்களால காது கொடுத்து கேட்க முடியும். 100% காது கொடுத்து கேட்க முடியும். ஓகேவா? சோ எந்த அளவுக்கு நீங்க வந்து லிசன் பண்றீங்க, உங்களோட அப்சர்வேஷன் அப்படிங்கறத வந்து எந்த அளவுக்கு நீங்க வந்து உற்று நோக்குதல் அப்படிங்கறத எந்த அளவுக்கு நீங்க பழக்கப்படுத்துறீங்க, மைண்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கறத எந்த அளவுக்கு நீங்க பழக்கப்படுத்திக்கிறீங்க, சமநிலை அப்படிங்கறத எந்த அளவுக்கு பழக்கப்படுத்திக்கிறீங்க, ஈகோ இல்லாம இருக்கிறத எந்த அளவுக்கு பழக்கப்படுத்திக்கிறீங்க, காசிப் இல்லாம இருக்கிறத எந்த அளவுக்கு பழக்கப்படுத்திக்கிறீங்க, வெஜிடேரியன் ஃபுட்டை வந்து எந்த அளவுக்கு பழக்கப்படுத்துறீங்க, எந்த அளவுக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் வாயை திறந்து பேசணும், அதர்வைஸ் மௌனம் அப்படிங்கறத நீங்க பழக்கப்படுத்துறீங்க, புத்தகங்கள் வாசிக்கிறதுக்கு பழக்கப்படுத்திக்கிறீங்க. இது எல்லாத்தையுமே இன்னும் நிறைய நிறைய நம்ம ஆட் ஆன் பண்ணிட்டே போலாம். இதையெல்லாம் செய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மென்டல் பாடியினுடைய திக்னஸ் குறைய ஆரம்பிக்கும். ஆட்டோமேட்டிக்கா அந்த லோகோயிக் பிளேன்ல இருந்து வரக்கூடிய தகவல்களை உங்களால ஈஸியா லிசன் பண்ண முடியும். அதை உங்களோட உங்களோட பிசிக்கல் வேர்ல்டுல ஈஸியா மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க, மெடிடேஷன்ல உட்கார்ந்து பாருங்க, அந்த சோம்பேறித்தனம் காணாம போயிடும். நான் இந்த வேலையை நான் நாளைக்கு செய்யறேன் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. அந்த அந்த நாளைக்கு செய்யறேன் அப்படிங்கிற விஷயத்த வந்து இல்ல நான் இப்ப உட்காந்து மெடிடேஷன் பண்றேன், நான் வந்து அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி நீங்க உட்காந்து பாருங்க. நாளைக்கு செய்யலாங்கிறது இன்னைக்கே செய்யலான்னு வரும். ஓகேவா? ஒரு கிளாஸ் எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னால எடுக்க முடியல, எனக்குள்ள தயக்கம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க. தயக்கம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறக்கே உங்ககிட்ட நிறைய எனர்ஜி வேணும். அப்படின்னாதான் அந்த தயக்கம் இல்லாம உங்களால இருக்க முடியும். ஓகேவா? அந்த உங்க புத்தி வேலை செய்யணும் அப்படிங்கிறதுக்கே நீங்க நிறைய தியானம் பண்ணணும். தியானம் பண்ணாதான் புக்கு வரும். புரியும், புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகேவா? சோ நிறைய தியானம் பண்ணணும், நிறைய சுவாத்தியாயா பண்ணணும். உங்களுக்கு நீங்க இப்போ ரைட் நவ் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல, உங்களோட இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல அப்படின்னு உங்களுக்கு இருக்கு அப்படின்னா இந்த 3 விஷயத்தையும் தொடர்ந்து விடாம பண்ணுங்க. அந்த மீதி எல்லாம் தானாவே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும். தானா நடக்கும்னு சொல்ல மாட்டேன், யூ வில் பிகம் கான்சியஸ். எந்த 3 விஷயம்? தியானம், சுவாத்தியாயா, சத்சங்கம். இந்த 3 தான். நீங்க விடாம எப்படி வந்து சாமி மந்திரத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த சாமி மந்திர ஸ்டேஜ்ல இருந்து நம்ம புத்திக்கு போயாச்சு, 3வது நிலைக்கு போயாச்சு, நம்ம அடுத்தது 4வது நிலைக்கு நம்ம போகணும். அப்படிங்கிற பட்சத்துல இந்த 3 விஷயத்தையும் தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ ஒரு ஸ்டேஜ்ல வந்து இதை எப்படி என் வாழ்க்கையில நான் பயன்படுத்தலாங்கிற ஒரு அறிவு, தைரியம், தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க அதை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அதனாலதான் சுவாத்தியாயா பண்ணுங்க, சஜன சங்கத்தியம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு திரும்ப 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 பத்ரிஜி வந்து நமக்கு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வரைக்கும் பேசினதுல உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இதுல ஏதாவது புரியலன்னா என்கிட்ட கேளுங்க. மீன் டைம் நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.